இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர் அப்படின்னு. சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்றீங்க அப்படின்னாரு. சோபா சேகரா ஐயா? அனைவருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் அந்த மாதிரி நம்மளால உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி பேச முடியாது. சில தகவல்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளோட இப்படி ஒரு ஓவிய கண்காட்சி வச்சது, அதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மகேஷ், அப்புறம் வெண்ணிலா அவர்களோட இந்த முயற்சி. அவங்க இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து நாங்க கூட அவங்களுக்கு பின்புலமா இருக்கிறோம். ஏன்னா மகேஷ் நான்லாம் ஒரே கல்லூரியில படிச்சவங்க, கும்பகோணம் ஓவிய கல்லூரியில் படித்தவங்க நாங்கள். எனக்கு இப்போ ஜூனியராக இருந்தார். அதிலிருந்து தொடர்ந்து எங்களோட பயணத்தோட அவரோட பயணத்தோட நாங்கள் ரொம்ப இணைஞ்சு அவரோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதோட ஒரு விளைவாக தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷனை இன்னைக்கு அவரால் இன்னைக்கு ரீச் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அவரோட முக்கியமான உழைப்பு, அவங்களோட வைஃப் வெண்ணிலா அவங்களோட உழைப்பு ரொம்ப முக்கியம். We take immense pleasure in welcoming Lalgudi and Ilayaraja sir for our exhibition. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மகேஷ் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு கிரியேட்டிவ் ஃபார்மில் எந்த அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது. இந்த வயசுலேயே இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்து நீங்கள் ஆர்ட் ஃபார்மில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். In welcoming Iranchalian sir to our art exhibition. இருக்கு பெயிண்டிங்லாம் பார்த்தேன் நான். ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. போர்ட்ரேட் நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் வந்து காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ மெச்சூராக இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இப்போ சின்ன பசங்களே இவ்வளோ அழகாக வரைகிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல மேலும் நல்லா வரைங்க. அதை நோக்கி பயணம் பண்ணுவேன். நன்றி.